என்னது இது புதுசாக வித்தியாசமாக இருக்குது? இது என்னதுன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு 3 கரண்டி சாதம் எடுத்துக்கிறோம். அதாவது 1 கப் சாதம் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான 3 டீஸ்பூன் திக்கான கர்டு எடுத்துக்கிறேன். இது தண்ணியாக நம்ம பிசையக்கூடாது. இது நல்லா அந்த கர்டோடு சேர்த்து சாதத்தை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போது இதை நல்லா கிளறிக்கணும். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிளறிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிளகாய் ஒரு சிறு துண்டு இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். சிறு பீஸுக்கெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த ஃப்ரிட்டர்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அந்த உள்ள ஃபில்லிங்க்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதையும் நல்லா அந்த சூட்லேயே வதக்கிட்டு நம்ம அந்த சாதத்தோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த வதக்கின மசாலாக்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஒரு எல்லாத்துலேயுமே மசாலா படுற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையை வச்சே நம்ம பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸுக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஊறுகாய் வேணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்ல. ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு நம்ம அதில் கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிறேன் நான். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு திக்கு உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். ஸோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, அதாவது உடையாத படிக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் அந்த கொஞ்சம் அந்த ஃபில்லிங்க்குள்ளே கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்க்கு நான் கொஞ்சம் மேலே மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம மேலே கோட் பண்ணுறச்ச அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா மிளகாய் தூளோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அது மேலே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு உருண்டைக்கெல்லாம் நம்ம இந்த மாவில் நம்ம சேர்த்து ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸில் சேர்த்தாச்சு. நம்ம இதை ஒரு உருண்டைகளாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 to 2 மினிட்ஸில் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஒரு ப்ரௌனிஷாக ஆன பிறகு, கிறிஸ்பி ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிய வைக்க வேண்டாம், ஜஸ்ட் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எல்லா பக்கம் திருப்பி போட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லை கர்ட் ரைஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரெட் க்ரம்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் வச்சுருக்காங்க. உள்ள கர்ட் ரைஸை தாளித்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஃபில்லிங்காக ஊறுகாய் வச்சுருக்காங்க.
குக் வித் கோமாளியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எங்கள் அம்மா செஞ்சாங்க. சூப்பரா இருக்கு. அந்த கர்ட் ரைஸோட ரொம்ப யம்மியா இருக்கு. இது வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட பிரீத்தியின் கைமன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Bye.